அப்டேட்டுக்கு போயிடுறேன். ஸ்ரீமதி வந்து கொலையா தற்கொலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது கொலை தான் அப்படின்றத வந்து தன்னுடைய ஆணித்தரமான வாதங்களில் பாப்பா மோகன் வந்து கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் முன்வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறது வந்து சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், அதாவது நீங்கள் வந்து மறைக்கிறது அப்படின்னு. உதாரணத்துக்கு அவர் ஒரு சம்பவம் சொல்கிறார், அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அதாவது அந்த பெண்ணுடைய பெண் உறுப்பில் ஆணோட விந்து இருக்குதா அப்படின்னு வந்து செக் பண்ணுவாங்க கற்பழிக்கப்பட்ட கேஸ் எல்லாத்துலேயுமே. அதுக்கு பேர் வந்து ஸ்வாப் டெஸ்ட். ஏற்கனவே இந்த பொண்ணு வந்து மைனர் பொண்ணு. இந்த வழக்கை வந்து போக்சோவில் தான் வந்து பதிவு பண்ணியிருக்கணும், பதிவு பண்ணல. கம்ப்ளைண்ட் வந்து பள்ளி நிர்வாகம் தான் கொடுத்துருக்கணும், அவங்க கொடுக்கல. பொண்ணோட அம்மா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி வேரியேஷன்ஸோட போஸ்ட்மார்ட்டத்தில் இவங்க வந்து 3வது டாக்டரை அலோவ் பண்ணல. இதை தான் சுப்ரீம் கோர்ட் கையில் எடுக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் கையில் எடுத்துட்டு அது இல்லாமல் ஏகப்பட்ட அப்சர்வேஷன்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. நாங்கள் நினச்சா புகார்தாரரே வந்து குற்றவாளி ஆகிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றங்களில் அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் வருது. இந்த அப்சர்வேஷன் எதையுமே வந்து ட்ரையல் எடுக்கக்கூடிய நீதிமன்றம் எடுக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் இவருடைய ஆர்கியூமெண்ட் எல்லாமே வருது. ஸ்வாப் டெஸ்ட்டை வந்து நீங்கள் எப்போ பண்ணுறாங்கன்னா, எடுத்த உடனே பண்ணல. ஸ்வாப் டெஸ்ட்டை 3 குழுக்கள் பண்ணுது இந்த போஸ்ட்மார்ட்டத்தை. முதல்ல ஒருத்தர் பண்ணுறாரு, அவர் ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கலை, கம்ப்ளீட்டாக ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கலை. அதுக்கப்புறம் அந்த பாடியை கம்ப்ளீட்டாக கழுவின அப்புறம் ஸ்வாப் டெஸ்ட் வந்து 2வது டீம் வந்து எடுக்குது. இது எப்படி கரெக்ட் ஆகுன்றது தான் அவரோட கேள்வி. இந்த கேள்விகள் எல்லாமே வந்து ஸ்ரீமதியுடைய வழக்கில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை வந்து அவர் எடுத்து வச்சிருக்கார். யார்? பாப்பா மோகன். ஸ்வாப் டெஸ்ட்டு ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸ்வாப் டெஸ்ட்டு, காயங்கள், ரத்தம் முழுக்க ஸ்ட்ரெச்சரில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரத்தம் இல்லை, காணோம். பொண்ணு உயர்ந்த இடத்துல ரத்தம் இல்லை, அது எப்படி காணாமல் போச்சு? இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சுட்டு ஒன்றொன்னா நாங்கள் மைனஸ் பண்ணுறோம், நாங்கள் வந்து கண்டுபிடிக்கிறோம். நீங்கள் போலீஸ் வந்து என்ன பண்ணீங்க? போலீஸ் என்ன ஃபைண்டிங் பண்ணீங்க? அதில் ரொம்ப முக்கியமான அப்சர்வேஷன் வந்து பண்ணுறார் பாப்பா மோகன். சைலேந்திர பாபுன்னு ஒரு டிஜிபி, அவர் எடுத்த உடனே அது வந்து சூசைட், அந்த பள்ளி நிர்வாகத்தினர் மீது எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். எப்படி அவர் சொல்லுவார்? அதுக்கப்புறம் போலீஸ் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்? டிஜிபியே அந்த கருத்தை சொன்ன அப்புறம் சிபிசிஐடி உட்பட எல்லாருமே டிஜிபிக்கு கீழே வரவங்க தானே. டிஜிபி அந்த கருத்து சொன்ன அப்புறம் இவங்க எப்படி அதை வந்து கொலைன்னு கொண்டு போவாங்க? இல்லைங்களா? உச்ச நீதிமன்றத்தில் பெயில் கேன்சல் பண்ண போகும்போது இவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க, நாங்கள் வந்து சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணிட்டோன்னு. சார்ஜ் ஷீட் என்ன ரெடி பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே தற்கொலை தேரி. அப்போ இவர் ஸ்ட்ராங்காக வைக்கிறார் ஆர்கியூமெண்ட்டை. இது வந்து தற்கொலை இல்லை, இது கொலை. அதாவது ஸ்ரீமதியோடைய மரணத்தில் மர்மம் இருக்குது, அந்த மரணத்தை நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதில் இது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் வந்து பாப்பா மோகன் கோர்ட்டில் வச்ச ஆர்கியூமெண்ட். அது வந்து இந்த ஸ்வாப் டெஸ்ட் விஷயங்களையும் காயங்களையும் இந்த டாக்டர்கள் அனுமதிக்கப்படாத விஷயங்களையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு டாக்டர் நம்ம பேட்டி காண போகும்போது அவர் வந்து இறங்கி ஓடினார் நம்மளை பார்த்து. அதுக்கப்புறம் தான் நம்மளை அடித்தாங்க, ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு நம்மளை வந்து தாக்குனாங்க, சேஸ் பண்ணாங்க, கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க, எல்லாத்தையுமே பண்ணாங்க நக்கீரனை. இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளால் அது கொலைன்னு நிரூபிக்க முடியும் அப்படின்றது வந்து ஆணித்தரமான ஆர்குமெண்ட்டில் இப்போது பாப்பா மோகன் வந்து வந்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு வந்து இவங்க இப்போ பதில் தரணும். அரசும் தரலை, பள்ளி நிர்வாகமும் தரலை. கேள்வி